நகைச்சுவைங்கிறது ஒரு அனஸ்தீஷியா மாதிரி. மேடையிலேருந்து தான் எல்லாரும் சினிமாவுக்கு போனாங்க அந்த காலத்தில். ஒரு நாகேஷோ, ஒரு மனோரமாவோ, ஈவன் கமல் சாரோ, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் எல்லாரும் இங்கேருந்து சினிமாவுக்கு போனவங்க தான். நிறைய பணம் வந்தால் தான் இந்த தொழில் எடுத்துமே அப்படின்னா இந்த தொழில் இருக்க முடியாது. கண்டிப்பாக இப்போ இருக்கிற ஸ்டேஜில் கூட மேடை வந்து நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். நம்ம பயப்பட வேண்டாம். டைலாக்கு கொடுத்தா 2 நிமிஷம் ரைட் ஓகே சார் ரெடி அப்படின்னு வரலாம். அது நாடக நடிகரால் தான் முடியும். கிரேசி மோகன்ட்ட நான் மிஸ் பண்ணுறதுங்கிறது நிறைய விஷயங்கள். குரு, ஃப்ரெண்ட், ஃபிலாசபர், கைடு எல்லாம் இருந்தாலும் என்ன ஒரு நண்பனாக தான் அவர் ட்ரீட் பண்ணிருக்கேன். நிறைய அடிச்சுட்டு இருக்கோம் 2 பேரும் நாடக சம்பந்தமாக. நான் வந்து சந்திரஹாசன், சாருஹாசன் மாதிரி, கமல்ஹாசன் மாதிரி, நான் வந்து மோகனஹாசன். நமக்கு பிரதானமான 2 நடிகர்கள். ஒன்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், இன்னொன்று திரு கமல்ஹாசன் அவர்கள். தன்னை வருத்திண்டு ஒரு ரோலை பண்ணுறதுல கமல் சாருக்கு ஏன்னா வேறு யாருமே கிடையாது. குழந்தைங்களுக்கு சொத்து சுகம் சேர்க்கறத விட முக்கியம் நல்ல அறிவும் ஆற்றலும் கொடுக்கறது தான். 4 to 14 years கிட்ஸ்க்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் பிரைன் ஓ பிரைன், ஆல்வேஸ் ஒன் ஸ்டெப் அஹெட். டேக் ஒன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். திஸ் இஸ் அர்ச்சனா. இன்னைக்கு நம்ம கூட சிறப்பு விருந்தினரா மாது பாலாஜி அவர்கள் இருக்காங்க. நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் அவர் கூட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க போலாம். வணக்கம் சார். வணக்கம் அர்ச்சனா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஷோல உங்களை மீட் பண்ணதுல ரொம்பவே சந்தோஷம். உங்ககிட்ட கேட்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு நடிகரா, ஒரு நாடக மேடை கலைஞனா நீங்க வந்து உங்க வாழ்க்கையை அப்படி பின்னோக்கி பார்க்கும்போது என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க மிஸ் பண்றீங்க? எதுக்கு நீங்க போய் திரும்பவும் இந்த மாதிரி விஷயங்களை நான் ரீகலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதாவது மிஸ் பண்ணுறேன்னா ஐ என்ஜாய் மை ஒர்க் நவ். நான் வந்து இந்த நிலைமையில் நான் வந்து இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஐ மஸ்ட் தேங்க் காட் ஃபார் வாட் ஐ எம். டெஃபினெட்லி நான் வந்து இதுக்காக தானே ஆஸ்பைர் பண்ணோம் சின்ன வயசில். நம்ம நாடக நடிகர் ஆகணும், நம்ம வந்து முனாப்புலியாக நம்பர் 1 ட்ரூப்பாக இருக்கணும், இவ்வளோ நம்பர் ஆஃப் ஷோஸ் போடணும். என்னோடய எய்ம் வந்து 5000 ஷோ போடணும்னு நினச்சேன். பட் நான் 6500 ஷோ போட்டாச்சு. ஸோ இதில் தான் என்னோடய எய்மாக இருந்தது. அந்த கனவுலாம் நிறைவேறுத்தது. ஸோ அதனால் எனக்கு அதில் எந்த விதமான வருத்தமும் இல்லை. இப்போது ஒருத்தரோட வாழ்க்கையில் சினிமா மட்டும் இல்லை, ஒருத்தரோட வாழ்க்கையில் நகைச்சுவை அப்படின்றது எவ்வளோ முக்கியத்துவம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நகைச்சுவை ரொம்ப முக்கியமாக. ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு கஷ்டமான காலகட்டங்கள், இப்போன்னு இல்லை எப்போவுமே நமக்கு 1008 பிரச்சனைகள் இருக்குது. சம்பளம் கம்மியாக சில பேருக்கு இருக்கும், அந்த வருமானத்தை எப்படி ஈட்டுறதுன்னு தெரியாது, வீட்டில் சோகங்கள் இருக்கும், உடம்பு சரியில்லாமல் போகும், நிறைய கஷ்டங்கள் இருக்கும், மாமியார் மருமக பிரச்சனை, ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் ப்ராப்ளம், இந்த மாதிரி 1008 விஷயங்கள் இருக்குது. நகைச்சுவைங்கிறது ஒரு அனஸ்தீஷியா மாதிரி. அந்த அனஸ்தீஷியா கொடுக்கும்போது அந்த நாடகம் பார்க்குற ஒரு 2 மணி நேரமோ இல்லை அந்த நல்ல நகைச்சுவை படங்களை பார்க்குற அந்த 2 மணி நேரமோ யூ ஃபர்கெட் யுவர் ப்ராப்ளம்ஸ். சார், நீங்கள் ரொம்ப ப்ரெஷராக டென்ஷனாக இருக்கும்போது அந்த இடத்த நீங்கள் எப்படி கையாளுவீங்க? எப்படி கொண்டு போவீங்க? பாசிட்டிவாக எப்படி மாற்றுவீங்க நீங்கள்? எனக்கு ரொம்ப டென்ஸ் சுச்சுவேஷனாக இருக்கும்போது ஐ கோ அண்ட் சி குட் காமெடி ஃபிலிம்ஸ். எத்தனையோ படங்கள் இருக்குது. காதலிக்க நேரமில்லை, உத்தரவின்றி உள்ளேவா, ஊட்டி, ஒரு பழைய நகைச்சுவை படங்கள், செந்தில் கவுண்டமணி காமெடி, சந்தானம் காமெடி, விவேக்கு, அந்த மாதிரி நிறைய, வடிவேலு, இந்த மாதிரி நிறைய நமக்கு கொடுத்துருக்காங்களே. ஸோ அதை பார்த்து மனசை ரிலாக்ஸாக வச்சுப்பேன். சார், ஒரு மேடை நாடகம் அப்படின்றது வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு எவ்வளோ முக்கியம்? பட்டிங் ஆர்டிஸ்ட் அதை எந்த அளவுக்கு கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ மேடை நாடகம் வந்து இப்போ கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. நம்பர் ஆஃப் சபாஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. 2000க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 150-200 சபா இருந்தது. இப்போது 10-15 சபா தான் இருக்குது. பட் என்ன கற்றுக்கணும், மேடையிலேருந்து தான் எல்லோரும் சினிமாவுக்கு போனாங்க அந்த காலத்தில். ஒரு நாகேஷோ, ஒரு மனோரமாவோ, ஈவன் கமல் சாரோ, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் எல்லாரும் இங்கேருந்து சினிமாவுக்கு போனவங்க தான். ஆமாம், நாகேஷ் எல்லாருமே. ஸோ மேடைக்கு முதல் முக்கியம் என்னென்னா பேஷன் வேணும், நடிக்கிறதுக்குரிய பேஷன் வேணும். இன்றைக்கி பணம் வந்தால் தான் நான் நடிப்பேன், நிறைய பணம் வந்தால் தான் இந்த தொழில் எடுத்துப்பேன் அப்படின்னா இந்த தொழிலில் இருக்க முடியாது. நாங்கள்லாம் வந்து 5 ரூபா 10 ரூபா ஃபீஸ் வாங்கிட்டு நாடகத்தில் நடிப்போம். பட் நாடகத்தில் நடிக்கணுன்ற ஒரு பேஷன் எங்களுக்குலாம் இருந்தது. அது வேணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அது இருந்தால் தான் மேடை நடிகரை ஆக்க முடியும். கண்டிப்பாக இப்போ இருக்கிற ஸ்டேஜில் கூட மேடை வந்து நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். இவங்கெல்லாம் வந்து சினிமான்னு அண்டர் பிளே பண்ணோம், அண்டர் பிளேயும் மேடையில் எல்லாம் பண்ணியிருக்காங்க. நடிகர் திலகம் பண்ணாத அண்டர் பிளேயா? அவர் எவ்வளோ பண்ணியிருக்காரு. அவர் எத்தனையோ பார்வைகளை பாடலாம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்லாம் இனிமேல் இமேஜினே பண்ண முடியாது. அந்த மாதிரி பாசமலர் அதெல்லாம். ஸோ அவரும் நிறைய பண்ணிருக்காரு. ஸோ மேடை நாடகம் தான் உங்களுக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுக்கும். மேடையில் கற்றுட்டு தான் நீங்கள் சினிமாவுக்கு போக முடியும். அந்த காலத்து நடிகர்கள்லாம் அப்படி தான் வந்தாங்க. இதை வந்து ஒரு படியாக வச்சு தான் ஏறி அங்கே போனாங்க சினிமா. அந்த ஃபியர்லாம் இல்லாமல் இருக்கும். கரெக்ட். அந்த பயம், ஆடியன்ஸ் ஃபேஸ் பண்ணுற ஃபியர் இருக்காது, டைலாக் சொதுப்பல் வராது. ஒரு அட்மாஸ்பியரில் போய்ட்டு ஒரு பெரிய ஹீரோவோட நம்ம ஆக்ட் பண்ணால் கூட நம்ம பயப்பட வேண்டாம். டைலாக்கு கொடுத்தா 2 நிமிஷம் ரைட் ஓகே சார்
ரெடி அப்படின்னு வரலாம். அது நாடக நடிகரால் தான் முடியும். சார் நீங்க இங்க இருக்கீங்க அப்படின்னா கிரேசி மோகன் சார் பத்தி பேசாம நம்மளால நகரவே முடியாது. கண்டிப்பா. ஸோ அவர் வந்து ஒரு பெரிய லெஜெண்ட் அப்படின்னே சொல்லலாம். அவரை நீங்க எவ்வளவு மிஸ் பண்றீங்க? அவர்கிட்ட இருந்து நீங்க என்ன விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க? கிரேசி மோகன்ட்ட நான் மிஸ் பண்ணுறதுங்கிறது நிறைய விஷயங்கள் அவரை மிஸ் பண்ணுறதுங்கிறது. பிகாஸ் அவர் வந்து என் கூட 45 வருஷம் ட்ராவல் பண்ணிருக்காரு. நாட் 1 or 2 பிளேசஸ், வேர்ல்டு ஃபுல்லாக நாங்கள் ட்ராவல் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட 6500 ஷோ. இந்த 6500 ஷோனா எவ்வளோ ட்ராவல் பண்ணிட்டு போப்பாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் நாடகம் போட்டுருந்தோம். நாங்கள் 90க்கு அப்புறம் நாங்கள் வந்து இந்தியா ஃபுல்லாக நாடகம் போட்டோம். கமல் சாரோட அசோசியேஷனுக்கு அப்புறம் வேர்ல்டு ஃபுல்லாக நாடகம் போட ஆரம்பித்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு 365 நாள் எடுத்தால் எங்களுக்கு 150-200 நாள் நாடகம் இருக்கும். அவ்வளோ பிஸியாக இருந்திருக்கோம், அவ்வளோ ட்ராவல் பண்ணிருக்கோம் நாங்கள் 2 பேரும். ஸோ எத்தனை பேசியிருப்போம், எத்தனை சந்தோஷமாக இருந்திருப்போம், எத்தனை துயரங்களை கடந்து வந்திருப்போம், எவ்வளோ ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிருப்போம். ஸோ அதெல்லாம் நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ணோம். ஸோ தோ ஹி வாஸ் மை குரு, ஃப்ரெண்ட், ஃபிலாசபர், கைடு எல்லாம் இருந்தாலும் என்ன ஒரு நண்பனாக தான் அவர் ட்ரீட் பண்ணிருக்காரு. நான் வா போ, நீ வா போன்னு தான் பேசுவேன் அவர்கிட்ட. என்னோட 4 வயசு பெரியவர். பட் இருந்தாலும் நான் பெரிய அந்த அந்த அண்ணான்ற மரியாதைலாம் கொடுத்து பேசினது கிடையாது. ஸோ நாங்கள் 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகிருக்கோம். அதுவும் ஒரு வகையான பாசம் தான். நிறைய அடிச்சுட்டு இருக்கோம் 2 பேரும் நாடக சம்பந்தமாக. எக்கச்சக்கமாக சண்டை போட்டிருக்கோம். அது சொத்து பிரிக்கிற அளவுக்கு போயிருக்கு. எங்கள் வீட்டை பெரியவங்கெல்லாம் வந்து கலைச்சி விடுற அளவுக்கு ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய அக்கேஷன் நடந்திருக்கு. பட் எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. மோகனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இயல்பாகவே ரொம்ப நல்ல மனிதர். அதாவது அந்த மாதிரி ஒரு சைல்டு லைக் அந்த குணம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். யாரையுமே ஹர்ட் பண்ண தெரியாது. ஒரு சாக்லேட் வாங்கிட்டு பாக்கெட்டில் வச்சுருக்கான், ஒரு பை ஒன்று வச்சுருப்பான், அதில் சாக்லேட் வச்சுருக்கான் அப்படின்னா அந்த சாக்லேட்டை சாப்பிட்டான்னா அந்த கவரை அப்படி தூக்கி போட மாட்டான். அந்த கவரை மடித்து அந்த பை உள்ள அப்படியே வச்சுப்பான். நான் கூட கேட்பேன், ஏன் இப்படி தூக்கி போடாமல் அது வச்சுருக்க, அது வெறும் குப்பை தானே, அதுக்கும் உயிர் இருக்குது, அதை வந்து அது மாதிரி அலட்சியமாக தூக்கி போடக்கூடாது, நெக்ஸ்ட் டைம் உனக்கு சாக்லேட் கிடைக்காது அப்படிம்பா. அவன் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அந்த பையை பிரித்து பார்த்தா என்னெல்லாமோ இருக்குது. எக்கச்சக்கமான பேப்பர்ஸ்கள், எக்கச்சக்கமான சாமி படங்கள், விபூதி, குங்குமம், அதுக்கு என்னெல்லாமோ இருந்தது அந்த பையில். ஸோ அந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பான். நாளைக்கு ஒரு குழந்தை வந்துன்னா அந்த சாக்லேட் கவர் எடுத்து அதில் சின்ன ஒரு பொம்மை பண்ணி அதுக்கிட்ட கொடுப்பான். உங்களுக்கு ஏதாவது எழுதி வச்சிருக்கா அந்த மாதிரி ஏதாவது மறைமுகமாக? நிறைய அவருடைய கம்ப்யூட்டரில் எனக்கு நிறைய விஷயங்கள் எழுதி வச்சுருக்காரு. அடுத்தது என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணணும், விட்டு போன நகைச்சுவை அதாவது ஹி யூஸ் டு ரைட் அ லாட். ஸோ அதில் ஒரு சில பேஜ் 100 பேஜஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா அவர் 200-300 பேஜ் எழுதுவார் ஒரு நாடகத்துக்கும். அதெல்லாம் பாக்கி இருக்குது. அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அவர் இருக்கும்போதே நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ கிரேசி மோகன் சார், கமலஹாசன் சார் ஒரே இதில் இருந்தால் ஒரு எக்ஸாம்பிள் மார்க்கப் வந்து முதல் சந்து அப்படின்ற மாதிரி சில நிறைய கவுண்டர்ஸ்லாம் வரும். அந்த டைமிங் எல்லாம் யாராலும் அடிச்சுக்க முடியாதுன்ற மாதிரி இருக்கும். ஸோ கமல் சாரோட அந்த இதை பற்றி சொல்லுங்கள். கமல் சார் வந்து மோர் ஆஃப் அ ஃப்ரெண்ட் டு மோகன். மோகனுக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட் நண்பர் அப்படின்னு நான் சொல்லுவேன். 1988-89 தான் அவருக்கு முதல்ல அவர் கூட அறிமுகம் கிடைக்கிறது. ஒரு செமெட்ரியில் தான் 2 பேரும் சந்தித்தாங்க. ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஒரு பிளேஸு. வெளிலேருந்து இவர் பார்க்குறாரு, அங்கே கமல் சார் தாடி வச்சுன்னு சத்யா ஷூட்டிங்காக நின்றுக்காரு. உள்ளேருந்து பார்த்து மோகனை வா வா அப்படின்னு கூப்பிட்றாரு. யார் அது செமெட்ரியிலேருந்து நம்மளை கூப்பிடுறது அப்படின்னு இவன் உள்ளே போனால் கமல் சார் அங்கே இருக்கார். அவர் பார்த்துட்டு இந்த மாதிரி அபூர்வ சகோதரர்கள் ஒரு படம் ஒர்க் பண்ணுறேன், நீ வேலை செய்யணும் அப்படின்னாரு. இமிடியட்டாக மோகன் அக்செப்ட் பண்ணிட்டான். பட் என்னென்னா மோகன் வந்து சினிமாவில் கஷ்டப்படலை. ரொம்ப ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருந்த ஒரு காலகட்டம். பிகாஸ் ஃபஸ்ட் அசோசியேஷனே வித் கமல் சார். ஸோ கமல் சார் ட்ரீட்டட் இம் வெரி வெல். ரொம்ப எக்ஸலண்ட்டாக ட்ரீட் பண்ணார். சினிமாவோட கஷ்டங்கள்லாம் அவன் பார்க்கவே இல்லை. பட் ஆன் தி கான்ட்ரரி சினிமாவோட நல்ல விஷயங்கள்லாம் அவன் கற்றுக்கிட்டான். நாட் ஓன்லி டைலாக் ரைட்டிங், ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங், ஹவு டு ஃபார்ம் அ ஸ்டோரி, ஹவு டு செலக்ட் தி ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து காஸ்டியூம்ஸு, மியூசிக். எத்தனையோ தடவை ராஜாவோட ரஹ்மானோடலாம் மியூசிக் கம்போசிங் போகும்போது தன் கூட கூட்டிகிட்டு போவார். அந்த அளவுக்கு தோ இஸ் எல்டர் டு மோகன், ஐ மீன் கமல் சார் இஸ் யங்கர் டு மோகன், மோகன் எல்டர். பட் இருந்தாலும் அவரை வந்து ஒரு தன்னுடைய நண்பனாக, தன்னுடைய ஃபேமிலியாக தான் அவர் ட்ரீட் பண்ணார். அதில் தான் பல சமயம் சொல்லுவார், நீங்கள் கிரேசி மோகனில் மோகன ஹாசன் அப்படிம்பார், யுவர் பார்ட் ஆஃப் மை ஃபேமிலி. மோகனே அதை சொல்லுவார். மோகனே எங்கே போனாலும் அதை சொல்லுவார், நான் வந்து சந்திரஹாசன், சாருஹாசன் மாதிரி, கமல்ஹாசன் மாதிரி நான் வந்து மோகனஹாசன் அப்படிம்பார். கமல் சார் கிட்டேருந்து நம்ம ஒரே ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்கான அவர்கிட்ட பதில் வந்து ஒட்டுமொத்தமாக விளக்கிட்டு நமக்கே ஒரு பெரிய தெளிவு கிடைக்கும். அவர் கூட நம்ம ட்ராவல் பண்ணும்போது அவ்வளோ கெட்டிக்காரருங்க. சரி, சுனாமியை ஃபஸ்ட்டு சினிமாவில் சொன்னது அவர் தான். சுனாமிங்கிறது நம்மளாம் அந்த டீ சுனாமி வாங்கிங்களா,
அதை சுனாமின்னு சொல்ல வச்சு, சுனாமினா என்ன, அது எப்படி அஃபெக்ட் பண்ணும், இதெல்லாம் முதல்ல சொன்னதே அவர் தான். ஓடிடி பிளாட்ஃபார்மை முதல்ல என்கரேஜ் பண்ணது அவர் தான். எஸ், இது வரும், இது காலத்தின் கட்டாயம், நம்மளால் இது மறுக்க முடியாது அப்படிங்கிறத சொன்னது கமல் சார். ஸோ அவர் ஒரு பல வருடங்கள் முன்னாடி நோக்கி அவர் பார்க்கக்கூடியவர். ஹேராம் படம் எடுத்துட்டீங்களா, இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அன்பே சிவம் எடுத்துட்டா இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அன்றைக்கி அது ஒரு 10-15 வருஷம் அகேடாக இருந்தது அந்த ஃபிலிம். இன்றைக்கி அதை அப்படியே பொக்கிஷ மாதிரி கொண்டாடுறாங்க. இப்படிலாம் ஒரு கதை பண்ண முடியுமா? அன்பே சிவம் திங்க் பண்ண முடியாத ஒரு சப்ஜெக்ட். 2 பேர் கான்ட்ரடிக்டரியாக 2 பேர், அவங்கள வச்சு தான் அந்த கதை. இன்றைக்கி பார்த்தா அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த மாதிரி எடுக்க முடியுமான்னு. மெய்யழகன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஜானரில் ஒரு படம் தான் 2 பேர் இல்லையா? இதை 15-20 வருஷம் முன்னாடியே அவர் சொல்லிட்டாரு. சார் லோகேஷ் கனகராஜ் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, விருமாண்டியில் இந்த மீசை அம்மா இறந்ததுக்கப்புறம் இந்த மீசை எடுக்கிறது அது ஒரு ஷாட் தான், திரும்ப மீசை நம்மளால் இது பண்ண முடியாது, நேச்சுரல். அந்த ஒரு ஷாட்டில் அவர் அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருப்பாரு. எந்த நடிகனால் முடியும் அப்படின்றத அவர் ரொம்ப அழகாக விவரிச்சிருப்பாரு. நீங்கள் ரசித்த அவரோட படங்கள் 1-2 சொல்லவே முடியாது. நீங்கள் எந்த அளவுக்கு ரசிப்பீங்க அவரை? இந்த பெயின் ஸ்டேக்கிங்கிறது அவரை மாதிரி யாருமே பண்ண முடியாது. தன்னை வருத்திண்டு ஒரு ரோலை பண்ணுறதுல கமல் சாருக்கு ஏன்னா வேறு யாருமே கிடையாது. அந்த காலத்தில் நமக்கு சிவாஜி கணேசன் ஒரு பெரிய பாதை போட்டு கொடுத்தார். அந்த பாதையில் வேறு யார் இருப்பாங்கன்னு பார்த்தோம். கமல் சார் கரெக்டாக அவரோட ஷூஸில் ஃபிட்டின் ஆனார். அந்த மாதிரி நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீ இந்த ஒரு 50 வருஷ சினிமா வாழ்க்கை எடுத்துன்னா நமக்கு பிரதானமான 2 நடிகர்கள், ஒன்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், இன்னொன்று திரு கமலஹாசன் அவர்கள் இல்லையா? ஸோ பெயின் ஸ்டேக்கிங்கிறது அவ்வளோ பண்ணுவார். அவ்வை சண்முகி நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன். அவ்வை சண்முகி ஷூட்டிங் போது ஒரு ஷார்ட்டு பார்க்குறதுக்காக மோகன் சார் என்னை கூட்டிகிட்டு போனார். கார்த்தால 4 மணிக்கு நான் அங்கே ஸ்பாட்டுக்கு போனது 8:30-9 மணிக்கு. 9:45 10 மணிக்கு தான் ஃபஸ்ட்டு ஷாட்டு. பட் அவர் 4 மணிக்கு அங்கே ஷூட்டிங் ஸ்பாட் வந்தாச்சு. அந்த மேக்கப், அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் சாப்பிட முடியாது. 5:30 மணி 6 மணிக்கு அப்புறம் ஒன்றும் சாப்பிட முடியாது. ஸ்ட்ரா வச்சு ஜூஸ் தான் சாப்பிடணும். அப்படி கலைஞ்சிரும் அது. அதனால் என்ன பண்ணுவாங்க, 9:45 10 மணிக்கு ஷார்ட் எடுக்கும்போது முதல்ல அவரோட க்ளோஸ்அப்ஸ்லாம் கிடுக்கிட்டுன்னு எடுத்துகிட்டுருவாங்க. இந்த மாதிரி கம்பைண்டாக எதாவது எடுக்கணும்னா அதெல்லாம் கடைசியில் ஒரு 4-5 கம்பைண்ட் எடுத்துட்டு, மற்றபடி உங்களோட க்ளோஸ்அப் இன்னொருத்தரோட க்ளோஸ்அப் அதெல்லாம் அப்புறம் எடுத்துப்பாங்க. இவர் கிளம்பி போயிடுவார் 1 மணி 2 மணிக்கு. அப்படி தான் எடுக்க முடியும். பட் ஒவ்வொரு நாளும் காலையில் 3:30 மணி 4 மணிக்கு மேக்கப்பை போட்டு அந்த மேக்கப் கலைச்ச போனோன்னா அப்படி எரியுமா அந்த கண்ணெல்லாம். அந்த மேக்கப் முடிச்சுட்டா வரும்போது பார்த்துருக்கேன், கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டாக கோவை பழம் மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ரெட்டாக இருக்கும். அந்த பெயின் எடுத்துக்கக்கூடியவர் கமல் சார். தன்னுடைய ப்ராடக்ட் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பெயின் எடுத்துக்கக்கூடியவர். முழுமையாக தன்னை அர்ப்பணிச்சு அவரே சொல்லுவார், என் உடம்புல கிட்டத்தட்ட 24-25 ஃப்ராக்சர் இருக்குது உடம்புல. தலையிலேருந்து கால் வரைக்கும் எடுத்தா ஒரு பீரியட் ஆஃப் 50 இயர்ஸ் கிடச்சிது. ஏன்னா நிறைய ஸ்டண்ட்டு சீனில் விழுந்து அடிபட்டு தானே பண்ணுவார் ஸ்டண்ட்டை. ஸ்டண்ட் மாஸ்டர் வச்சா அவர் டியூப் வச்சுட்டு பண்ண மாட்டார். அதெல்லாம் எத்தனை பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க சொல்லுங்கள். இப்போது கமல் சார் ஒரு புத்தகம் திறக்க நமக்கு பதில் கிடைச்சிட்டே இருக்கும். நீங்கள் அவரோட பேசும்போது ஒரு கான்வர்சேஷனில் நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க. உங்களுக்கு அவர் ஏதாவது பர்சனலாக சொல்லியிருக்காரா, இப்படி இரு அப்படின்ட்டு ஏதாவது? நிறைய சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் நான் அவரை பார்த்து ஹார்ட் ஒர்க்கிங்னா என்னன்னு நான் தெரிஞ்சுட்டேன். நாங்கள் 89-90 திருச்சியில் அறிவாலயம்னு ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூலுக்கு ஒரு நாடகம் போட்டு கலெக்ட் பண்ணி கொடுக்குறதா அவங்க கேட்டாங்க. அப்போ கமல் சார் என்ன சொன்னார், நான் நடித்து கொடுக்குறேன் உங்களுக்கு. அபூர்வ சகோதரர்கள் வந்த பீரியட், மைக்கேல் மதர் காமராஜன் ஷூட்டிங் ரன் போயிட்டுருக்கு. அந்த பீரியடில் அவர் என்ன சொன்னார், எங்கள் ட்ரூப்பை வச்சுட்டு அவரும் ஆக்ட் பண்ணார். கிட்டத்தட்ட 1.25-1.5 மணி நேரம் நாடகம் அதை திருச்சியில் கொண்டு போய் நாங்கள் போட்டு அந்த கலெக்ஷன் மேடையில் நடித்தோம். 1000 பேருக்கு நடித்து அந்த கலெக்ஷனை அந்த ஸ்கூலுக்கு கொடுத்தோம். அது ஸ்பெஷல் சில்ட்ரன் இருக்கிற ஸ்கூல், அவங்களுக்காக கொடுத்தோம். நாங்களாம் இங்கேருந்து திருச்சி போயிடலாம். அப்போ ஒரு 10 நாள் 15 நாள் அவரோட நாடகம் எப்படி நடிக்கணும், எப்படி ரிஹர்சல் பண்ணணும், ஆக்டிங்லாம் என்ன அப்படிங்கிறத லிட்டரலாக எங்களுக்கெல்லாம் ஒரு பாடம் மாதிரி கிடச்சிது அந்த 15 டேஸ். அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க் விட்டவே மாட்டோம். ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ரிஹர்சல். இங்கேருந்து கிளம்பி திருச்சிக்கு போயிட்டோம். திருச்சியில் போய் இறங்கியாச்சு. மார்னிங் போய் எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு சரி கொஞ்ச நேரம் போய் தூங்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அவர் வாங்க வா 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 எங்கே போகிறீங்க, சாயங்காலம் நாடகம் வாங்க ரிஹர்சல் பார்க்கலாம். சார் அதான் நேற்று வரைக்கும் பார்த்தாச்சு, இப்போ திருப்பி இன்றைக்கி பார்க்கணும். காலையில் ஒரு தடவை, மத்தியானம் லஞ்சு முடிச்சுட்டு ஒரு தடவை, அந்த அளவுக்கு ரிஹர்சல் பக்காவாக அந்த ஸ்டேஜில் ப்ரெசென்ட் பண்ணோம். தட் வாஸ் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அது. அதாவது இப்படி தான் நாடகம் நடத்துகிறோம் அப்படிங்கிறத எங்களுக்கு
எடுத்துரைச்சார் அதில். சார் நீங்க வந்து இப்போ நம்ம உலக நாயகன் பத்தி இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தோம். நீங்க சூப்பர் ஸ்டாரோட எப்பயாச்சும் பேசியிருக்கீங்களா? அவரோட இதுல உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கா அதை பத்தி? ஆக்சுவலாக நான் சூப்பர் ஸ்டாரோட ரொம்ப பழகினது கிடையாது. கிரேசி மோகன் சார் சூப்பர் ஸ்டாருக்கு படம் எழுதியிருக்காரு, அருணாச்சலம் படம் எழுதியிருக்காரு. முதல்ல இது ராகவேந்தர் அவர் தான் எழுத வேண்டியது, மோகன் தான். பட் அப்போ சில காரணங்களால் அவரால் எழுத முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் அவர் வந்து அருணாச்சலம் படம் எழுதினார். அந்த அருணாச்சலம் படம் போது நான் ஒரு வாட்டி அவரை சந்திச்சிருக்கேன். ஸோ அப்போ பார்க்கும்போது என்னை கேட்டார், நீங்கள் ஏன் சினிமாவுக்கு வரல? நான் நிறைய பார்த்துட்ருக்கேன் உங்களை, நீங்கள் ஏன் சினிமாவுக்கு வரல அப்படின்னார். நான் சொன்னேன், என்ன சார் சம்பவம் எனக்கு வந்து அந்த ஒரு இன்க்ளினேஷனே வரல. பேசிக்கலி பிகாஸ் மை மதர் டிட் நாட் லைக் இட். எங்கள் அம்மா வந்து சினிமாவுக்கு போக வேணான்னு ஃபீல் பண்ணாங்க. அதனாலே நான் அதுக்கப்புறம் வந்து சினிமாங்கிறதே வேண்டான்னு விட்டேன். பட் ஐ எம் வெரி ஹாப்பி வித் ட்ராமா சார். வெரி குட் சூப்பர் 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 அப்படின்ட்டு. சரி, இவ்வளோ நேரம் வந்து நாட் ஒன்லி சினிமா, நாடக மேடை எல்லா ரவுண்ட்லேயும் நீங்கள் ஒரு தெளிவான ஒரு கலைஞனாக இருக்கீங்க. நீங்கள் உங்ககிட்ட பேசும்போது தான் தெரியுது. உங்களோட டைமை நீங்கள் எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணதில் ரொம்பவே சந்தோஷம் சார். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தேங்க்யூமா, தேங்க்யூ வெரி மச். ஐ ரியலி என்ஜாய்ட் திஸ் ஈவினிங்.